பிறரை பற்றிய சிந்தனையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய குறைகளை ஆராய்வதிலேயே நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டட்டும். அவர் யார் என்றால், தன் குறையில் மூழ்குவதை விட்டு, பிறருடைய குறையில் மூழ்குவதை விட்டு தன்னுடைய குறையிலேயே மூழ்கி கொண்டிருப்பார். அல்லாஹ் ஒருவருக்கு அவனுடைய கோபத்தை, அவனுடைய சாபத்தை இறக்குவான். யார் அவன்? பிறருடைய குறைகளில் மூழ்கி கொண்டிருப்பான், தன்னை மறந்து விடுவான். முதல் நிலையை எடுப்பவன் மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழ்வான். இரண்டாவது நிலையை எடுப்பவன் இந்த உலகத்திலேயே இழிவடைவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். யார் ஒருவன் பிறருடைய குறையை தேடுகிறானோ அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய குறையை தேட ஆரம்பிப்பான். அவனுடைய குடும்பத்தார்களின் மத்தியிலேயே அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக.